எல்லாருக்கும் முன்னுக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்வான்ஸ்டான ஒரு கேஜெட் தான் அன்பாக்சிங் அது மாதிரி ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா புது கேஜெட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டுப்போம். அந்த தரவரிசையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு வேர் பேண்ட் தான் அன்பாக்சிங் அது மாதிரி ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வேர் பேண்ட் சொல்லும்போது கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்கும். வேர் பேண்ட் சொல்ல போனால் நீங்கள் வந்து ஸ்மார்ட் பேண்ட் கேள்விப்பட்டிருக்கலாம், ஏர்பட் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் ரெண்டுமே கலந்து செஞ்சது தான் வேர் பேண்ட். அதுதான் அன்பாக்சிங் அது மாதிரி ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். லிம்ஃபோ பிராண்டோட ஒரு அட்வான்ஸ்டான ஸ்மார்ட் வாட்சை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏர்பட்டை யூஸ் பண்ணிக்கலாம். காம்பினேஷனே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. சரி வாங்க செட் பண்ணி வீடியோ போடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே இருக்கிற கிலோபர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பண்ணி புதுசு வந்துடுறாங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஹெல்ப் பண்ணி வந்துடுறாங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேஜெட்டை வந்து நம்ம ஃபைனலாக அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய நேரம் வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா லிம்ஃபோ பிராண்டோட M1 ஸ்மார்ட் பிடி டியூல் ஏர்பட் பிரேஸ்லெட்னு சொல்கிறாங்க. இது பாக்ஸில் இப்படி தான் இருக்குது. அது மட்டும் இது பல வேரியன்ட் கலரில் வருது, பிளாக், ப்ளூ, எல்லா கலரில் வருது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் அது மாதிரி QR கோட் கொடுத்துருக்காங்க ஆப்புக்கு. அதுலேயும் இங்கேயும் வந்து அதே தான் கொடுத்துருக்காங்க. சரி இப்போ பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா வந்து மேலே வந்து உங்களுக்கு ஏர்பட் வந்து ரெண்டு சின்னதாக லெஃப்ட் அண்ட் ரைட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மெயினான இந்த ஸ்மார்ட் பேண்ட் இருக்குது. அப்புறம் ஏர்பட்டையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, நம்ம இதை நம்ம லேட்டராக நம்ம கூட கவனிச்சிக்கலாம். இதில் இப்போ இது சைடில் எடுத்து வச்சோன்னே இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யூசர் மேனுவல் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நிறைய ஃப்ரீக்வெண்ட் ஆஸ்க்ட் கொஷின் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்ம பிரேஸ்லெட் சொல்லலாம். நல்ல குவாலிட்டி நல்லாயிருக்கு, கொஞ்சம் பல்கியாக இருக்குது. ஏன்னா இது 2-in-1 இருக்கிறதால இதை பற்றி நம்ம லேட்டராக பேசலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது கொடுத்துருக்க இது சார்ஜிங் கேபிள், இது வித்தியாசமான சார்ஜிங் கேபிள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏர்பட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் பாக்ஸில் வந்தது. இப்போ ஃபைனலாக நம்ம மெயின் டிவைஸ்க்கு வரலாம். இப்போ நம்மளோட மெயின் டிவைஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக பல்கியாக கொஞ்சம் பெருசாக இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் பல்கியாக இருக்க காரணம்னு நான் சொல்கிறேன். இது பின்னாடி பார்த்திங்கன்னா ஹார்ட் ரேட் சென்சார் கூட பார்த்திங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கு 2 வந்து உங்களுக்கு கோல்டன் இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்து லைட்டாக இப்போ வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏர்பட்டுக்கு ஒரு கேஸ் இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் பேண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏர்பட், அதுக்கு தான் இதோட ஷார்ட் ஃபார்மாக ஏர்பட்னு சொல்லுவாங்க. வேர் பேண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இது ஆன் ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணாலே ஆன் ஆகிடும். இதில் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதோட பிரேஸ்லெட், இதோட பேண்ட் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நார்மலாக நீங்கள் ஷாமியில் யூஸ் பண்ண மாதிரி தான் பல கலரில் இருக்குது. இது நார்மலாக நீங்கள் இது மாதிரி நீங்கள் செட் பண்ணாலே போதும். இப்போ செட் பண்ணும்போது அழகான விதத்தில் இது மாட்டிடுச்சு. இப்போ உங்களுக்கு நார்மல் சைஸ் ரெகுலர் சைஸுக்கு மேலே கொஞ்சம் வந்து பல்கியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வெயிட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோக்கு வெயிட் இல்லை. டோட்டலாக பார்த்திங்கன்னா 35 கிராம்ஸ் தான் வருது. உங்களுக்கு வாட்ச் கையில் மாட்டுற மாதிரி தான், அதே மாதிரி தான் ஸ்ட்ராப்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பில்ட் குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கு. இப்போ இந்த ஏர்பட்டை பாருங்கள், சின்னதாக இருக்குது, ரொம்ப அதிக கனம் இல்லை, சின்னது, டோட்டலாகவே சின்னது தான் வருது. இதில் லெஃப்ட்டு ரைட்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சின்னதாக பார்த்திங்கன்னா மைக்கும் அதிலே இன்பில்டாக இருக்குது. அந்த இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சின்னதாக மைக் கொடுத்துருக்காங்க. பேக்லேயும் பார்த்திங்கன்னா வந்து காதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜ் பார்த்திங்கன்னா அந்த உள்ளார வைக்கும்போது அந்த பின்னு வந்து கரெக்டாக உட்காரும் போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜ் ஏறிக்கும். நல்லா வச்சுங்க. இது கேஸ் பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜர் கேஸில் இதுக்குள்ளார வைக்கக்கூடியது. நம்ம சார்ஜ் ஏற்றும் போது நார்மலாக வந்து இதில் சார்ஜ் போடும்போது இந்த ஸ்மார்ட் பேண்டுக்கும் சார்ஜ் ஏறிக்கும், கூட பார்த்திங்கன்னா வந்து இந்த ஏர்பட்டுக்கும் சார்ஜ் ஏறிக்கும். கையில் மாட்டிக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. கொஞ்சம் பார்க்க பல்கியாக இருக்குது தவிர வேறு ஒன்றும் இல்லை. மல்டிபிள் பர்பஸ். இப்போ நம்ம ஸ்மார்ட் பேண்டை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஏர்பட்டை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் மேலே உள்ள ஸ்டிக்கர் கிழிச்சிட்டேன்னா இது உண்மையான உங்களுக்கு வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆன் பண்ண பார்த்திங்கன்னா ஒரே இன்டர்ஃபேஸ் தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஸ்டெப் கவுண்ட் இருக்குது. நார்மலாக உங்களுக்கு ஃபிட்னஸ் ட்ராக்கரில் என்னென்னலாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு கலரி பேர்ன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ரேட்டை பற்றி சொல்லணும். ஹார்ட் ரேட்டை பொறுத்தளவுக்கு 85% அக்யூரேட்டாக தான் ஹார்ட் ரேட் காட்டுது. இது அவ்வளோக்கு நம்ம மோசம்னு சொல்ல முடியாது ஹார்ட் ரேட்டை பொறுத்தளவுக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்கிற வந்து ப்ளூடூத் வந்து 5.0, அதனால் லேட்டஸ்ட் விஷயனாக இருக்கிற கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இல்லை. இது மாதிரி பிடிச்சி வச்சுருந்தா கூட உங்களால் வந்து ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும். இதில் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து 2 கனெக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு வேளை
ஒன்லி ஏர்பட் கனெக்ஷன் பண்ணால் ஏர்பட் மட்டும் கழட்டி இது மாதிரி கனெக்ஷன் பண்ணாலும் போதும். ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்து பேர் ஆகிடும். WYLன்னு சொல்லிட்டு இது மாதிரி தான். இது காதில் மாட்டும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சின்னதாக தான் இருக்குது, காதுக்கு அடக்கமாக உள்ளாரையே தான் வந்து அடக்கமாக இருக்குது, ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. இது மியூசிக் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா மீடியம் லெவல் தான், பேஸ்லாம் அந்தளவுக்கு இல்லைன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதால நான் வந்து நல்லா கேட்டு பார்த்தீங்கன்னா மைக்லாம் நல்லா இருக்குது, பாட்டு கேட்கலாம், பேசுகிறது போகிறது நல்லா இருக்குது, காது கீழே விழும்போது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரே நேரத்தில் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ இதோட ஆப் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பார்கோட் அதிலே நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கிட்டால் iOSக்கும் இருக்குது, ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டுக்கு வந்து இப்போதைக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் கொடுக்கல, அவங்க APK தான் நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியதாகும். ஒன்ஸ் நீங்கள் சிங்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா நார்மலாக எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிவிட்டு இதில் ஒரு வாட்டி நீங்கள் சைன்இன் பண்ணும்போதே உங்களோட டேட் அண்ட் டைம் எல்லாமே வந்து அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நார்மலாக வந்து இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், இது நான் வந்து சொல்ல தேவையில்லை. இப்போ ஃபைனலாக நான் எல்லாமே சிங்க் பண்ணியாச்சு. சிங்க் பண்ணோன்னே வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த ஆப் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு. இப்போ ஃபைனலாக இது எப்படி சார்ஜ் ஏற்றணும், இந்த சார்ஜ் பார்த்தீங்கன்னா மேக்னெட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது அழகாக மேக்னெட் மாதிரி ஒட்டினாலே போதும், இது அப்படியே வந்து ஒட்டிக்கும். இது நம்ம போட்ட அப்புறமா சார்ஜ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் போட்டிங்கன்னா ஒன்லி நீங்கள் வந்து பேண்ட் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 days சார்ஜ் நிற்குது. இல்லை நீங்கள் வந்து ஹெட்செட் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து 2 ஹவர்ஸ் ஹெட்செட் யூஸ் பண்ணலாம். ஹை வால்யூமில், மீடியம் வால்யூமில் 3 ஹவர்ஸ் வருது. அதனால் ஃபைனலாக இதுதான் டிவோர்ஸ். வாங்க இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரோஸ் அது மட்டும் இல்லாமல் இதோட கான்செப்ட் பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் இப்போதைக்கு பேசலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த லிம்ஃபோ பிராண்டோட இந்த வேர்பேண்டோட அன்பாக்சிங் நம்ம ஃபுல் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இது ஒரு மார்க்கெட்டுக்கு இப்போ வந்திருக்க ஒரு புது கேஜெட் சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் பேண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஏர்பட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே மிங்கிள் பண்ணி செஞ்சுருக்கிறதால இது ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பேசியே ஆகணும். இதோட ப்ரைஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3250 ரூபா வரும் உங்களுக்கு ஷிப்மெண்ட் சார்ஜரோட. இதோட அஃபிஷியல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். லிம்ஃபோ பிராண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், ஸ்மார்ட் வாட்ச்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட். அது மட்டும் இல்லாமல் இது அவங்களோட லேட்டஸ்ட் ப்ராடக்டாக நம்ம சேனல் ரிவ்யூ பர்பஸ்க்கு அமைச்சிருந்தாங்க. இந்த ப்ராடக்டோட ப்ரோஸ்ன்னு சொல்ல போனால் பேண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏர்பட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். மியூசிக் குவாலிட்டி எப்படி இருக்குது, மியூசிக் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோக்கு ஹை நாட்ச்னு சொல்ல முடியாது, ஸ்மார்ட் தான் சொல்ல முடியும். அதனால தான் நான் அதை பற்றி நான் டீப்பாக போகல. மைக் ஆப்போனண்ட்டை பேசும்போது நல்லா இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ரேட் வந்து எல்லாமே ஓகே, எல்லாமே ஸ்மார்ட் பேண்டில் எல்லாமே இருக்குது. கான்செப்ட் சொல்லும் போது சில காம்ப்ளிமெண்ட்லாம் இருக்குது. இது இப்போ வந்திருக்க புது ஜென்ரேஷனாக இருக்கிறதால ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஹெட்செட்டோடு நீங்கள் வந்து பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டோட பேர் பண்ணும்போது ரெண்டையுமே வந்து நீங்கள் வந்து ஒன்றா நீங்கள் வந்து பேர் பண்ணணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப்பை நீங்கள் வந்து APK தான் டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ அட்வான்ஸாக வந்திருக்கிறதால இது இன்னும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் வரல. இந்த செட்டப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆகிடுச்சு, பைத்தியம் பிடிச்சிருச்சு எப்படி பண்ணுற ஸ்டெப்பு. அப்புறமா தான் புரிஞ்சுக்கிச்சு நான் இதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெட்செட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஹெட்செட்டுக்கு நீங்கள் முதல்ல வந்து கனெக்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பில் கனெக்ஷன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னா அதுக்கும் திரும்பி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளூடூத் எரேஸ் பண்ணிவிட்டு அந்த ஹெட்செட்டை எரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஆப்பில் யூஸ் பண்ண முடியுது. ஏன்னா ஒரே நேரத்தில் ஹெட்செட்டையும் இதில் இந்த ஆப்பையும் யூஸ் பண்ண முடியல, நான் நல்லா பார்த்துட்டேன். அதனால் ஒன்று நீங்கள் வந்து ஹெட்செட் நேரத்தில் தான் ஹெட்செட் யூஸ் பண்ணால் ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்செட் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் பேண்ட் யூஸ் பண்ணுறதா ஹார்ட் ரேட் எல்லாமே பார்த்துக்க முடியும். இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஹார்ட் ரேட்டு மானிட்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த நேரத்தில் என்ன ஆகும் தெரியுமா, நீங்கள் வந்து ஹெட்செட்டை வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோனில் இணைக்கணும். இது வந்து ஒரு மேஜரான கான்செப்ட் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஆனால் நான் ஆப்பில் யூஸே பண்ண மாட்டாங்க, நான் வந்து இந்த டே டு டே வந்து என்னோட கெலோரி அதெல்லாம் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறத பார்க்க மாட்டேன். ஏன்னா ஃபோனில் ஹார்ட் ரேட் இருந்தால் போதும், டைம் பார்த்தா போதும். எனக்கு ஹெட்செட் மாதிரி இந்த கேஜெட் நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஒர்த்துன்னு சொல்லலாம். 3265 ரூபாய்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்னோட கருத்து பிரகாரம் நான் சொல்கிறேன். ஒரு பேண்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் பேண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து மேக்ஸிமம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான லிம்ஃபோ பிராண்ட் எடுத்திங்கன்னா 1000 ரூபாயில் 1500 வரும். அதே மாதிரி ஹெட்செட்டே எடுத்துக்கலாம். இப்போ வர எல்லாமே வந்து இந்த ஏர்பட் எல்லாமே மார்க்கெட்டில் வந்து 1500 எல்லாமே இப்படி வருது. அப்போ 3000 ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து நெருக்கி அதே விலையில் தான் வருதுனால இது பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஆஃப் த மணி தான் சொல்லலாம். இது வந்து இப்போ வந்திருக்க ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் மாடலாக இருக்கிறதால உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது சில பக்ஸ் பார்க்க முடியும். ஆனால் டே டு டே யூசேஜில் வந்து இது கண்டிப்பாக பழகிடும். அதனால் இந்த ஹெட்செட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நான் வந்து கீழே பெஸ்ட் பை லிங்க் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த புதுசாக இந்த வேர்பேண்டை பற்றி உள்ள உங்கள் கருத்து ஃபீட்பேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ண வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கணும், ஒரு லைக் பண்ண மாதிரி. இப்போ நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா
கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது நமக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் அதை எல்லா குரூப்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் எல்லா லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்கமிங் இது மாதிரி நல்ல நல்ல கேஜெட் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். Until signing off from Ahmed, bye. Perfect.